நீட் தேர்விலிருந்து தமிழக அரசுக்கு விலக்களிக்கும் மசோதா தொடர்பாக மத்திய அரசின் பதிலை எதிர்நோக்கியிருப்பதால் தான் இந்த ஆண்டு மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் இதுவரை விநியோகம் செய்யப்படவில்லை என சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார். தலைமைச் செயலகத்தில் கொசு ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு பரப்புரையை தொடங்கி வைத்த அவர் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் இந்த பதிலை அளித்தார். மெடிக்கல் கவுன்சிலிங் யூஜி கவுன்சிலிங் பத்தி நாங்க இப்ப எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுல இருக்கிற சில இஷ்யூஸ் நீட்டு இல்ல நம்ம விலக்கு கேட்டு ஒரு இது கொடுத்தா அதை ரிஜெக்ட் பண்ணாமையும் ஆக்செப்ட் பண்ணாமையும் உள்ள நிலை இருக்கு. அதற்கான தெளிவுரை வந்த பிறகு உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுக்கும். தொடர்ந்து நாங்க மத்திய அரசு உள்துறை அமைச்சகத்துக்கு அந்த அனைத்து தெளிவுரைகளும் வழங்கியிருக்கோம். அவங்களும் மீண்டும் மத்திய சுகாதாரத்துறை மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறைக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்களோட தெரிவுரையும் நாங்க எங்களோட டிஸ்கஷனுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். இமீடியட்டா நாங்க எங்களோட டீடைல்ஸ் கொடுக்கறோம்னு சொல்லியிருக்கோங்க. அதையும் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோங்க. அதே மாதிரி குஜராத் பேட்டர்ன் நிறைய பேர் சில பத்திரிகையில சொன்னாங்க. ஊரக தட் இஸ் ப்ரோரேட்டா ரிசர்வேஷன் அது குஜராத் ஹைகோர்ட் அதை ஒத்துக்கல. அந்த விஷயத்தையும் நாங்க மத்திய அரசுக்கு சொல்லியிருக்கோம். சோ இப்ப தமிழ்நாட்டோட பில் மேல உடனடியா நீங்க முடிவை சொல்லணும்ங்கறத நாங்க வலியுறுத்திருக்கோங்க.